மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கடல் வயிறு திருநாங்கூரின் ஒட்டியிருந்த அந்த 11 தலங்களை முடித்துட்டு அடுத்து புள்ளம்பூதங்குடி என்று சொல்லப்படுகிற திருப்புள்ளம்பூதங்குடிங்கிற ஊருக்கு திருமங்கையாழ்வார் வராரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இறைவனை பற்றி பாடுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த திவ்ய தேசங்கள் எல்லாத்துலேயுமே அங்க இருக்கக்கூடியது நாராயணனாக இருந்தாலும் அவனை ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது மரபு. நாராயணன், ராமன், கிருஷ்ணன் மூன்றுக்கும் எந்த வேறுபாடும் இவங்க பார்க்கறதில்லை, ஆழ்வார்கள் பார்ப்பதில்லை. திருமங்கை ஆழ்வார் சொல்றது மட்டும் இல்லை, பிற ஆழ்வார்களுமே அப்படிதான் சொல்றாங்க. குலசேகர ஆழ்வார் சொல்லும் போது ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவன் ராமன் தான் சொல்லிடுவார். பெரியாழ்வார் சொல்லும் போதும் அப்படித்தான். எல்லா இடத்துலையுமே அவன் கிருஷ்ணன் உள்ள இருக்கான்னு இருவாங்க, கிருஷ்ணன் தான் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகவே ராமன், கிருஷ்ணன் ஆகிய இரு முக்கிய அவதாரங்களும் நாராயணனுக்கு இணையாகவே வைத்து சொல்லப்படுவது வைணவ மரபு, வைணவ ஆழ்வார்களுடைய மரபு. ஆகவே இங்க இந்த புள்ளபூதங்குடி கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாள் சயனகோல பெருமாள் தான். ஆனா அவருடைய பெயர் அவரை ராமன் சொல்றது மரபு. வல்வில் ராமன், சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற பேர்ல அவரை சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவரை அரவணை மேல் பள்ளி கொண்ட கோலம் தான் அவர் இருக்கிறது. அந்த பள்ளி கொண்ட கோலத்துல இருந்தாலும் அவர் ராமர் தான் சொல்றது மரபு. ஒரு வில் இருக்கு, அது சார்ங்கமா இருக்கலாம். சார்ங்கம் எனப்படுவது விஷ்ணுவனுடைய வில். இங்கு அந்த வில் இருப்பதால் அது ராமராகவே கருதும் மரபு ஒண்ணு இருக்கிறது. தாயார் ஹேமாம்புஜவல்லி, தாமரையாள், பொற்றாமரையாள் அப்படின்னு அவளுக்கு பெயர். இந்த கோயிலினுடைய தலவிருட்சம் புன்னை மரம். இதை பத்தி ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. எனக்கு இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்க இருக்கக்கூடியதும் புன்னை மரம் தான். நான் சங்க இலக்கிய பாடல்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு உரை ஆற்ற கூப்பிட்டு சங்க இலக்கியங்கள்ல, பழைய தமிழ் இலக்கியங்கள்ல எக்காலஜி குறித்து, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி குறித்த பதிவுகள் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதை ஒட்டி ஒரு உரை அவங்களுக்கு. அதற்காக சங்க இலக்கியத்தை பார்க்கும்போது புன்னை மரத்தை குறித்து பேசும்போதெல்லாம் ஒரு இடம் எப்போதும் சொல்றது முடத்தாள் புன்னை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது புன்னை மரம் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கு அதனுடைய தண்டு அப்படிங்கிறது அதனுடைய பொருள். முடமாகிய தாள்னா தண்டு, முடத்தாள்னா வளைந்த அப்படின்னு அர்த்தம். நான் எங்கெல்லாம் அதுக்கப்புறம் புன்னை மரத்தை பார்த்தேனோ எல்லா மரமும் எதுவும் தென்னை மரம் மாதிரியோ பனைமரம் மாதிரியோ ஸ்ட்ரைட்டா இருக்கிறது இல்லை. எல்லா புன்னை மரங்களும் வளைஞ்சுதான் இருக்கு. முடத்தாள் புன்னைன்னு சொன்னவன் குறைந்தபட்சம் 100 புன்னை மரங்களை பார்த்துட்டு அந்த வரிய, அந்த வார்த்தையை அதுல சேர்த்திருக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முடத்தாள் புன்னை, அதை பார்த்து பார்த்து நான் நினைச்சேன் எப்படி எழுதியிருக்காங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதை விட ஆச்சரியம், அது நெய்தல் நில தாவரமாக, மரமாக அதை சொல்லி அதோட சேர்ந்து எதெல்லாம் இருக்கும். இப்போ புன்னை பார்த்தீங்கன்னா அதோட தான் ஞாழல், அதோட தான் தாழை, இதெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. மரக்காணத்துக்கு போற வழியில கொஞ்சம் தொலைவுல முந்திரி தோப்பு மாதிரி இருந்து முந்திரி வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி வண்டியை நிறுத்தணும். இறங்கி கொஞ்சம் வழக்கம் போல ஆண்களுக்கே இருக்கிற சுதந்திரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, எங்க வண்டியை நிப்பாட்டினாலும் போய் இறங்கி போயிடுறதுன்னு. அப்படி போய் கொஞ்சம் பார்த்தா ரொம்ப சரியா அதே செட்டப் அப்படியே இருக்கு, அதே மாதிரிதான் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அப்படியே ரொம்ப வியப்பா அதை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ இந்த புன்னை மரம் குறித்து சொல்லும் போதெல்லாம் இது வரும். இந்த தலவிருட்சம் புன்னை. இந்த புன்னையினுடைய இது பின்னால ஒரு பாட்டுல அவர் சொல்லுவாரு, இந்த புன்னை மரத்தினுடைய மகரந்தம்,
இந்த புன்னை மரத்துல இருக்கக்கூடிய மகரந்த மலரின் மகரந்த தூள்கள் அப்படியே அங்க அந்த நீர்நிலையில கொட்டும் அப்படின்ன மாதிரி ஒரு வரி வரும். அதற்காகவே இப்பவும் அந்த குளக்கரையில புன்னை மரத்தை விடாம வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அந்த மரபு இருக்கு அப்படின்னு சொல்றது. புள்ளபூதங்குடி அந்த பெயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். புல் என்றால் பறவை, ஜடாயுவை குறிக்கக்கூடியது. ஜடாயுவை இந்த இடத்தில்தான் ராமன் சந்தித்து, அதாவது ஜடாயு வந்து ராவணனிடம் போரில் ஈடுபட்டு ராவணனால் ஆஹ், இதாக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப ராமன் வந்து பார்த்த உடனே ராமன்ட்ட இந்த மாதிரி தகவலை சொல்லிட்டு, அதாவது ஜடாயு சொல்லும் போதுதான் கன்ஃபார்ம்டா தெரியும் ஒரு ஆள் ராவணன்கிற பெயர்ல ஒருத்த தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற தகவலே அப்பதான் கிளியரா தெரியும். ஸோ ஜடாயு வந்து ராமாயணத்துல ஒரு அது வரைக்கும் எங்க யாரு கொண்டு போனா எங்க போயிருக்காங்கன்னு யாருக்குமே டைரக்ஷன் தெரியாது, யாரு என்னன்னு தகவல் தெரியாது. ஜடாயு தான் சொல்றாரு. ஆகவே ஜடாயுக்கு வந்து ராமருடைய அப்பாவாகிய தசரதனுக்கு அவர் நண்பர் ஜடாயு. ஆகவே ஜடாயுவை தன் தகப்பனாக கருதி ஜடாயு இறந்த உடனே அவருக்கான ஈமக்கிரியைகளை ராமர் செய்யறாரு. அப்படி செய்து பூதம்னா பூத உடல், அந்த அதனுடைய பரு உடல், புள்ளினுடைய பூத உடலுக்கு இந்த இடத்துல அவரு கருமங்களை செய்ததால் புள்ள பூதங்குடி அப்படின்னு இதற்கு பேர் வந்தது என்று சொல்றது. அப்போ படுத்த கோலத்துல இருக்காரேன்னு கேட்டா உள்ளூர் ஐதீகத்துல என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த காரியங்கள் எல்லாம் செய்த களைப்புல ராமர் படுத்திருக்கிற கோலம் தான் இது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது உள்ளூர் ஐதீகம். ஆகவே இந்த இடத்தில் வந்து ஜடாயுனுடைய மோட்சத்தலமாக இது கருதப்படுகிறது. இங்க வந்து ஆஹ், ஒரு எப்படி சொல்றது, ஜடாயு மோட்சத்தலம்ங்கிறது இந்தியா முழுவதுமே எல்லா இடத்துலயும் இங்கதான் நடந்ததுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல தமிழ்நாட்டுல இங்க நடந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. இங்க இருக்கிற பெருமாளை அவர் வந்து பார்க்கும்போது திருமங்கை ஆழ்வாரை அவர் ராமராக தன்னை அடையாளம் காட்டினார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஆகவே அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, உன் கோயில் இங்க இருக்குன்னு நினைச்சு நான் வந்தேன், ஆனா நீ ராமராக இருக்கங்கிறது எனக்கு தெரியல. ஆகவே எல்லாம் உன்னை அறிஞ்சிட முடியும், உன்னை தெரியுமே, இங்கதான் பெருமாள் கோயில் இருக்கே எனக்கு தெரியுமே நான் நினைச்சேன், ஆனா அது தெரியாத அளவிற்கு நீ அறியவனாக இருக்கிறாய்ங்கிற மாதிரி அந்த முதல் வரியை வைத்தார் அப்படிங்கிறது இந்த பிரபந்த பாசுரங்களை பற்றி பேசுபவர்கள் உருவாக்கிய ஐதீக கதை. பொருத்தமாதான் இருக்கு. அறிவது அறியான். இப்ப இதுல வந்து அறியான்ங்கிறதுக்கு வல்லின ரகரம் போட்டிருக்காங்க அரியான்ல. அதாவது எந்த புத்தகத்துலன்னா நம்ம இந்த ராமானுஜ தேசிகமுனி அறக்கட்டளை புத்தகத்துல வல்லின ரகரம் போட்டிருக்காங்க. அது வந்து இடையின ரகரம் தான் வரணும், வரி அப்படிங்கிறதுல வர்ற ரகரம் தான் வரணும். அறிவது அறியான், அறிபவர்களுக்கு அறியவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவதற்கு அறியவன், அறிவதற்கு அறியான், அறியவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை அறிந்து விட முடியும்னு நினைச்சனா அவன் ரொம்ப அரிதானவன்பா, அப்படி அறிய முடியாது. இப்ப இறைவனை அறியவே முடியாதான்னு கேட்டா, அறிவினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்று நினைத்தால், அறிவின் துணை மட்டுமே இருக்கும் என்று நம்பி இறைவனை அடைய நினைத்தால், அந்த வெறும் அறிவிற்கு அவன் அரிதானவன், கட்டுப்படாதவன் அப்படின்னு பொருள். அதோட ஒரு பக்தி வேணும், அதோட பணிவு வேணும், அறிவை துறந்து அவனை சென்று அடையும் மனம் வேண்டும். அதை குறிப்பிடுவதற்குத்தான் திருமங்கை ஆழ்வார் எந்த வரியை போடுறாரு? அறிவதற்கு அறியான், அறிவினால் கண்டுகொள்ளுவதற்கு அறியவன். அறிவினால் மட்டுமே அவனை பார்த்திட முடியும்னு நினைக்காதீங்க. அனைத்து உலகும் உடையான், அனைத்தும் அவனுடைய உடைமை. என்னை ஆளுடையான். இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த தொடர் நிறைய இடங்கள்ல நிறைய ஆழ்வார்கள் பயன்படுத்துறத கவனிக்கலாம். முதல்ல என்ன சொல்லுவாங்க? இந்த அண்டத்தையே உடையவன், இந்த உலகையே உடையவன், இருநிலம் கொண்டவன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு எந்தை, என் இது எந்தாய், என்னை ஆளுடையான் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க. இப்ப இதுக்கு என்ன பொருள்? இந்த உலகையே உடையவன் என்னையும் உடையவனாக இருக்கிறான். அப்போ இதுல நானும் ஒரு பார்ட், அவனுடைய இதுல நானும் ஒரு பார்ட். இதை எல்லா நேரங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது.
அவன் என் ஒருவனுக்கு மட்டும் உரியவன் அல்ல, இந்த உலகமே அவனுக்கு உரியதாக இருக்கும்போது என்னை ஆளாக கொண்டவனும் அவனாகத்தான் இருக்கிறான். ஆகவே அவனுடைய பெரிய அரசு, அவனுடைய மிகப்பெரிய குடி அரசில் நானும் ஒரு குடி, எனக்கும் அவன் மன்னன். அப்படி தன்னை எப்போதும் ஒரு ஒரு அந்த பிரம்மாண்டத்தின் ஒரு துளி அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் ஆழ்வார்கள் சொல்லிட்டே இருக்கிறத பார்க்கலாம். அறிவது அறியான், அனைத்து உலகும் உடையான், என்னை ஆளுடையான். உலகத்தையே உடையவனாக இருக்கிற, உலகத்திற்கே எஜமானனாக இருக்கிற, உலகத்தையே உருவாக்கியவனாக இருக்கிறவன், அவன் என்னையும் ஆளுடையவனாக வைத்திருக்கிறான், என்னையும் ஆளா வச்சிருக்கான். குறிய மானி உருவாய கூத்தன். கூத்தன்னா விளையாடுபவன் அர்த்தம். ஒரு கலைஞன், கூத்து கலைஞன்னு சொல்றோம் இல்லையா? கூத்துன்னா அந்த ஆட்டம். அது அது நிஜம் கிடையாது. இப்ப கூத்துல நான் ராமனாக நடிப்பேன். அப்ப நான் நிஜமாவே ராமனா? வாய்ப்பு இருக்காது. கூத்துல நான் ராவணனா நடிப்பேன். அப்ப நான் நிஜமாவே ராவணனா? இல்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்ப நீ யாரு? அது ஒரு கூத்துல ஒரு இது. அத மாதிரி அவன் ஒரு ஒரு ரோலை பிளே பண்ணிட்டு போவான். அப்படி ரோலை பிளே பண்ணும்போது அவன் ரொம்ப பிரில்லியண்டா அந்த கேரக்டராவே மாறக்கூடியவன். ஆகவேதான் அவனை குடமாடு கூத்தன், இது மேல அரவின் மேல் ஆடிய கூத்தன் அப்படின்லாம் அவனை திரும்ப திரும்ப ஏன் சொல்றோம்? அந்த ஆட்டம் அவன் செய்வது நமக்கான ஒரு 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 லீலைக்கான ஒரு இதுதான் அவன் செய்யறது. ஹி பிளேஸ் a ரோல் பர்ஃபெக்ட்லி. அப்படி அவன் என்ன செஞ்சான்? குறுகிய மானி உரு. மானினா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மாணவன்கிற சொல் அதுல இருந்து தான் வருது. கம்பன் தான் அந்த சொல்ல பயன்படுத்துறான் முதல்ல, மாணவன்கிற சொல்ல. அதுல இருந்து தான் நம்ம கம்பன் இருந்து அந்த வார்த்தையை எடுத்திருக்கோம். மானி என்றால் கல்வி கற்கும் மாணவன், கல்வி கற்கும் செயலில் ஈடுபட்டிருப்பவன். மானி உரு, உள்ளமான ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சீடன். அந்த என்ற உருவில் அவர் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அந்த வழக்கம் போல இவரை ஏமாத்தி, மகாபலியை ஏமாத்தி அந்த நிலத்தை, பூமியையும் வானத்தையும் பெற்றது. மன்னி அமரும் இடம். மன்னி என்றால் செறிந்துன்னு ஒரு பொருள், நிலைத்துன்னு ஒரு பொருள். மன்னி அமரும் இடம், நிலைத்து அமர். இந்த இடத்துல அவர் நிரந்தரமா இருக்கேன்னு சொல்லியிருக்காருப்பா. அப்படிப்பட்டவர் இங்க இருக்கார், அந்த கோயில்ல இருக்கார். எந்த ஊர் கோயில்ல இருக்கார்? அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? நரிய மலர் மேல் சுரும்பு ஆர்க்க. நரிய மலர்னா நாரிய மலர்ங்கிறதனுடைய குறைதல் விகாரமாக நரியன்னு வருது. நாறுதல் அப்படின்னா மனம் வீசுதல்ங்கிற பொருள். துர்நாற்றம்னா மோசமான வாசனை. ஆனா நாம இன்னைக்கு பயன்பாட்டு சொல்லிலேயே நாறிருச்சு அப்படின்னா துர்நாற்றத்தை குறிக்கிற சொல்லா பயன்படுத்திட்டோம். ஆனா நமக்கு இலக்கணப்படி நாறுதல் என்றால் மனம் வீசுதல்னு அர்த்தம். சோ நாரிய மலர் மேல் அப்படின்னா மனம் வீசும் மலர் மேல், வாசனை வீசும் மலரின் மேல் சுரும்பு ஆர்க்க. சுரும்புங்கிறது ஒரு வகை வண்டு. தமிழ்ல அதுக்கு விளக்கம் சொல்லும் போது சுரும்பு என்பது ஆண் வண்டு அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. சுரும்பு ஆர்க்க. ஆர்க்கன்னா அது அப்படி சுத்தி சுத்தி வர்றது, மலரை சுற்றி சுற்றி வண்டு வட்டம் போடுது இல்லையா? அதுதான் ஆர்த்தல். சுரும்பு ஆர்க்க எழில் ஆர் மங்கை நடனம் ஆட. நடம் ஆட. எழில் ஆர், எழில் ஆர்ந்த, அதாவது எழில் மிக்க. மங்கை, மங்கைனா மயில். நடம் ஆட, மயில் நடனமாட. பொறிகொள் சிறை வண்டு. இதாவது இந்த பொறிகொள் சிறை வண்டு அப்படின்னா புள்ளி புள்ளியா இருக்கக்கூடியது, அதான் பொறிகொள்ங்கிற வார்த்தை. இப்போ இந்த வண்டு சிறை அப்படின்னா அதனுடைய இறக்கை, வண்டினுடைய இறக்கைக்கு பேரு சிறை அப்படின்னு பெயர். சிறையில இருந்தா சிறகுங்கிற வார்த்தை. சிறை. பொறிகொள் அப்படின்னா அதில் வண்ணங்கள் இருப்பதாக நம்ம ஒரு பொருள் கொள்ளலாம். பொறிகொள் சிறை வண்டு இசை பாடும். இது வண்ணத்து பூச்சியை குறிக்கக்கூடியதுன்னு நம்ம ஒரு ஒரு பொருள் எடுக்கலாம். அப்படிப்பட்ட வண்டு இசை பாடும், சுரும்பு ஆர்க்கும், இதெல்லாம் இசை பாடக்கூடிய, அப்படி மலர்கள் நிறைந்து இருக்கு, மயில்கள் நடனமிடும், வண்ணத்து பூச்சிகள் நிறைந்திருக்கும், வண்டுகள் மலர்களின் தேனை சுற்றி சுற்றி அருந்தும், அப்படிப்பட்ட செழிப்பு மிக்க புள்ள பூதங்குடிதானே, புள்ள பூதங்குடிதானே
கூத்தன் மன்னி அமரும் இடம். அந்த புள்ளம்பூதங்குடியில தான் இறைவனாகப்பட்டவன் நிலைத்திருக்கிறான், வந்து அமர்ந்திருக்கிறான். கள்ளக்குரலாய், குரல்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குறுகிய வடிவுடையவனாய். ஏன் வந்தான்? கள்ளத்தனமா வந்தான், வேற ஒரு நோக்கத்தோட வந்தான். இன்டென்ஷன் வேற, அவன் வந்து நிற்கும் போது அவன் தோற்றம் வேற, அவன் கேட்கும் போது கேட்டது வேற, ஆனா அவனுடைய கேட்டதன் நோக்கம் வேற. அப்ப தோற்றமும் கறந்து உறைவது மறைச்சு வச்சு வந்தான். அவன் கேட்டதும் வேறு ஒன்றை மறைத்து ஒன்றை கேட்டான். இப்படி ஒன்றை மறைத்து அவன் இந்த காரியத்தை செய்ததால் அவன் கள்ளங்கிற வார்த்தையை போடுறாங்க. கள்வன்கிறவன் மறைச்சுதானே, மறைந்திருந்து தானே செய்வான் எல்லாத்தையும். ஆகவே இந்த செல்லமா அவனுக்கு ஒரு திட்டு, கள்ளக்குரலாய். அப்படியாக வந்து மாவலியை வஞ்சித்து, மாவலிங்கிறது மகாபலி, மகாபலியை ஏமாற்றி உலகம் கைப்படுத்தி, அதான் கைப்படுத்துன்னு வருது, உலகத்தை கைப்படுத்தினான், தன் கைக்கு உட்படுத்தினான். ஏன்னா அது வரைக்கும் அது யார் கையில இருந்தது? உலகம் மகாபலியின் கையில இருந்தது. இப்போ இவர் மகாபலியை கள்ளக்குரலாய் வந்து வஞ்சித்து அவன்கிட்ட இருந்து உலகத்தை கைப்படுத்தி விட்டார், தன்னுடைய கைக்கு கொண்டு வந்தார். பொல்லை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம். பொல்லை அப்படின்னா ஓட்டை, துளை அப்படின்னு அர்த்தம். ஹோல், அதான் பொல்லை. அப்போ பொல்லை கரத்த, ஓட்டை உடைய கை, கரம். பொல்லை கரத்த, ஓட்டை கையை உடைய போதகம். போதகம்னா யானைன்னு அர்த்தம். நீங்க சங்க இலக்கிய பாடல்கள்லையும் பிற பாடல்கள்ல எல்லாம் பார்க்கலாம். போதகத்தின், போதகத்தின் இது உரித்த அப்படின்னு தான் சைவத்துல திருமுறைகள்ல பாடல்கள் வரும். அப்போ போதகத்தின் துன்பம் தீர்த்த அப்படின்னு என்ன அர்த்தம்? துளையுடைய கையை கொண்ட யானையின் துன்பத்தை தீர்த்த, அதாவது கஜேந்திரனின் துன்பத்தை தீர்த்த கதையை சொல்றார். தீர்த்த புனிதன், புனிதமானவன் இருக்கும் இடம். எப்படிப்பட்ட இடம்? பள்ளச்செருவில் கயல் உகள. நமக்கு தெரியும் வயல் பள்ளமான இடத்துல இருக்கும், நீர்நிலையை விட கொஞ்சம் பள்ளமான இடத்துலதான் வயல் இருக்கும். அப்படி இருந்தால்தான் நீர்நிலையிலிருந்து வெட்டப்படும் வாய்க்கால்கள் அந்த தண்ணி ஓடி வரும் வயலுக்கு. ஆகவேதான் பள்ளச்செரு அப்படின்னு சொல்றது. அந்த செருவில் அப்படின்னா அந்த பள்ளமாக வெட்டப்பட்டிருக்கிற அந்த நீர் நிலைகளில் கயல் உகள, கயல் மீன்கள், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி திரிய பழன கழனி அதனுள் போய். பழனம் என்றால் வயல் உழுது செய்யப்பட்ட, அதாவது பண்படுத்தப்பட்ட வயல், அதான் பழன கழனி. கழனி என்பது இதை போட்டிருக்காங்க, பயிர் போட்டிருக்கிறாங்க. பழனம் என்பது உழுது பதப்படுத்தப்பட்ட நிலம். கழனி, அதில் நீங்கள் விதைத்து வளர்த்திருக்கிறீர்கள், பயிரை வளர்த்திருக்கிறீர்கள், அப்ப அது கழனி. சோ பழன கழனி அதனுள் போய், அதாவது செருவில் கயல் உகள, அந்த தண்ணி பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய தண்ணியிலெல்லாம் கயல் மீன்கள் துள்ளிட்டு திரியுது. அது எங்க போகும்? அந்த தண்ணி போற இடம் எது? பள்ளச்செருவில் போய் பழன கழனிக்குள் தண்ணி பாயும். அப்படி பாயற இடத்துல புல்லு, புல்லுனா இந்த இடத்துல கொக்கு, குருகு, நாரை, கொக்கு முதலியவை பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே. யாருக்கு இறை தேடுகிறது? பிள்ளைக்கு. இதுக்கு இது சொன்ன பராசர பட்டர் அவர்கிட்ட கேட்கிறாங்களா ஒருத்தர், அது ஏன் போய் அவ்வளவு பிரமாதமா தான் தண்ணி ஓடும்போது அவ்வளவு கயல் மீன்கள் துள்ளுதே, அதுல ஒரு போய் தேடாம எதுக்கு வயலுக்குள்ள போய் தேடுது இந்த இதெல்லாம்? பறவை புல்லு, புல்லுன்னா இந்த இடத்துல நாரை, நாரை, குருகு, இந்த பறவைகள்லாம் ஏன் கொக்கு எல்லாம் போய் ஏன் வயலுக்குள்ள தேடுது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது கயல் அப்படிங்கிறது வந்து நம்ம விரல் நீளத்திற்கு, உள்ளங்கை நீளத்திற்கு வரக்கூடிய ஒரு மீன் வகைகளுக்கெல்லாம் கயல்னு ஒரு பொது பெயர். சின்னதாக இருக்கக்கூடிய மீன் சேல். சேல்ங்கிறது நம்ம விரல் நீளத்துக்கு இருக்கும். வாழை நம்ம முழங்கை நிலத்துக்கு இருக்கும், ஒரு அடையாளத்துக்கு அப்படி வச்சுப்போம். இது போய் பெரிய கொக்கானது மீனை பிடிச்சா கயல் மீன்களை பிடிக்கும். ஆனா இப்ப அது கயல் மீன்களை பெருசு சாப்பிட்டுறலாம்.
ஆனா அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்காரு, பிள்ளைக்கு இறை தேடும்னு போட்டிருக்காரு. அப்போ அது வயல்ல போய் இருக்கிறதுலயே சின்ன மீன், நம்முடைய பிள்ளை, அது ஒரு குஞ்சு. குஞ்சு வாய்க்கு எந்த மீன் போகுமோ அந்த மீனைத்தான் தேடி பிடிக்கணும். ஆகவேதான் பிள்ளைக்கு இறை தேட அது கழனிக்குள்ள போகுது. அதுக்கு இறை தேடணும்னா அது வாட்ட அந்த வாய்க்கால்லயே அது சாப்பிட்டு போயிருமேப்பா அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். பொருத்தமா இருக்கு. பள்ளச்செருவில் கயலுகள பழனக்கழனி அதனுள் போய் புல்லு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே அப்படின்னு ஒரு பொருள். மேவா அரக்கர் தென் இலங்கை தென் இலங்கை வேந்தன் வீய, அதை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, தென் மேவா தென் இலங்கை அரக்கர் வேந்தன் வீய. மேவா அப்படின்னா பொருந்தான்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன பொருந்தாத அப்படின்னா, அந்த அதாவது ஒரு நியாயத்திற்கு ஒரு தர்மத்திற்கு பொருந்தி வந்த காரியத்தை அவன் செய்யல. இரண்டாவது, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்லயே நீ தப்பு பண்ணிட்ட, அது தர்மத்திற்கு பொருந்தாத செயல். பிறன்மனையை மோகித்து வந்தது, அவளை தூக்கிட்டு வந்துட்ட, அது இன்னும் மோசமான செயல். அதை விட ஒரு செயல், அவளுடைய கணவன் வந்து உங்ககிட்ட கேக்குறான், இப்பவும் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் உங்க ஊர் வரைக்கும் வந்து ஊரை முற்றுகையிட்டுட்டான், அப்போ கூட அவன் என்ன சொன்னான், நான் உன்னைய உன் கூட ஃபைட்டு கூட பண்ண வேணாப்பா, நான் இப்படியே திரும்பி போயிருக்க ரெடியா இருக்கேன், உன்னை மன்னிக்க ரெடியா இருக்கேன், என் மனைவி என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு கேட்டான். அப்பவும் நீ என்ன செய்த, அது அது கிடையாது, செய்ய மாட்டேன்னு சொன்ன. அப்போ பொருந்தாத செயல்களை எல்லாம் செய்த, தர்மத்திற்கு பொருந்தாத, நீதிக்கு பொருந்தாத செயல்களை செய்தாதான் மேவா தென்னிலங்கை அரக்கர். அரக்கர் வேந்தன் யாரு, தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தர்ம நியாயத்திற்கு பொருந்தாத அரக்கர்களின் வேந்தனாகிய ராவணன் வீயன வீழும்படியாக, அழியும்படியாக சரம் துறந்து அம்புகளை செலுத்தி மா வாய் பிளந்து, முதல் வரியில ராமாயணத்தை சொன்னாரு, ரெண்டாவது வரிக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்தாச்சு. மா வாய் பிளந்து, மானா குதிரை இந்த இடத்துல, கேசி என்கிற அரக்கன் கிருஷ்ணனை கொல்லுவதற்கு குதிரை வடிவில் வரா, அந்த குதிரையின் வாயை பிடிச்சு ரெண்டாக கிழித்து கொல்லுகிறான் கண்ணன். ஆகவேதான் மா வாய் பிளந்து, மல் அடர்த்து, கம்சனுடைய அவையில் இருக்கக்கூடிய சானூரன் முஷ்டிகன் ஆகிய மல்லர்களை வென்று, அதான் மல் அடர்த்து. மருதம் சாய்த்த, இணை மருதாக யமலார்ஜுனர்கள் இணை மருதமாக நின்ற இருவரையும் உருட்டி தள்ளி உடைத்து அவர்களுக்கு சாவு விமோச்சனம் அளித்த மாலது இடம், திருமாலது இடம் இது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ராமாயண சிறப்பையும் கிருஷ்ணாவதார சிறப்பையும் சொல்லி, அப்படிப்பட்ட திருமால், அதை செய்தது திருமால், ரெண்டுக்கும் சேர்த்து மால் அதுன்னு சொல்லிட்டார். அப்ப ராமனாக வந்ததும் மாலே, கிருஷ்ணனாக வந்ததும் திருமாலேன்னு சொல்லி, ராமனும் கிருஷ்ணனுமாக மாலது இருக்கும் இடம், அவர்கள் இருவருமே யார் தான், திருமால் தான். அவர்கள் அது இருக்கும் இடம். அந்த இருக்கும் இடம் எப்படிப்பட்டது, கா ஆர் தெங்கின் பழம் வீழ. கா ஆர் தெங்கு அப்படின்னு என்ன அர்த்தம், காட்டில், கானா அந்த சோலை, சோலைக்கு இன்னொரு பெயர் கா, சோலையில் செறிந்து நிற்கக்கூடிய தெங்கு, தென்னை மரம், தென்னை மரத்துல அந்த காய், தேங்காய் பழுத்து விழுது, அதான் தெங்கின் பழம் வீழ. எங்க விழுது, கீழே இருக்கிற நீர்நிலையில விழுது. அதுல இருக்கிற கயல் மீன்கள் எல்லாம், ஐயோ இது என்ன ஏதோ ஒன்று தொம்மன்னு வந்து விழுதேன்னு பயந்து போய் எல்லா திசையிலையும் பாயுது. அது பாஞ்ச உடனே அத பக்கத்துல நிக்கக்கூடிய குருகுன்னா நாரை, நாரைகள் எல்லாம் என்ன திடீர்னு அத்தனை மீன்களும் பாஞ்சு வெளியே வந்தோடனே நம்மளதான் பிடிக்க வருதோன்னு சொல்லி குருகு எல்லாம் இரியும்னா சிதறி பரவுதல், கண்ணாபுரான்னு சிதறி பறக்குது. மேல இருந்து தேங்காய் ஒரு டமால்னு சத்தத்தோட வந்து தண்ணியில விழுது. அந்த சத்தத்துல அதிர்ச்சி அடைஞ்சு கயல் மீன்கள் எல்லாம் அப்படியே துள்ளி வெளியே துள்ளுது. அது துள்றத பார்த்துட்டு நம்மளதான் இதெல்லாம் பிடிக்க வருதோன்னு நினைச்சு குருகு பறவைகள் எல்லாம் திசைக்கு ஒன்றா சிதறி பறக்குது. அப்படிப்பட்ட செழுமை மிக்க பூ ஆர் கழனி எழில் ஆறும், பூக்கள் மலிந்த வயல்களின் அழகு அடர்ந்த, பூவார் கழனி எழில் ஆறும் புள்ளம்பூதங்குடிதானே அப்படின்னு அவர் தன்னுடைய சிறப்பை சொல்றார்.
வெற்பால் மாறி பழுதாக்கி. வெற்புனா மலை, பெரிய கல், அதுக்கும் வெற்புன்னு தான் சொல்றது. வெற்புனா பொதுவாக மலை அப்படின்னு அர்த்தம். மலையை எடுத்து மாறினா மழை, மலையை எடுத்து மழையின் பழுது நீக்கி. மழையால் ஏற்பட்ட பழுதுனா என்ன? சிக்கல். அதாவது கோவர்தனகிரியை கண்ணன் தூக்கினது. வெற்பால் மாறி பழுது நீக்கி விரல் வாழ் அரக்கர் தலைவன் தன் வற்பு ஆர் திரள் தோள் ஐநான்கும் துணித்த வல்வில் ராமனிடம். மூலவர் பேரை சொல்லியாச்சு. விரல் வாழ் அரக்கர் தலைவன். விரல்னா வலிமை மிக்க வாளேந்திய அரக்கர் தலைவன் யாரு? ராவணன். ஏன்னா ராவணன்ட்ட இருக்கிற வாள் சிவபெருமான் கொடுத்தது. சிவனை வேண்டி அவன் பெற்ற வாள் அவன் கையில இருக்கிறது. அதன் பேர் சந்திரகாசம்னு நினைக்கிறேன், இந்த பேரை மறந்துட்டேன் நான். சிவன்கிட்ட இருந்து அவன் அந்த வாளை வாங்குறான். அந்த வாளை வாங்கி அதனாலதான் அவனுக்கு வெற்றி. அதனாலதான் விரல்வாழ் வேந்தன் அப்படின்னு சொல்லும் போது அவன் இலங்கை வேந்தன் நம்ம சொல்லிட முடியும். விரல்வாழ் அரக்கர் தலைவன் அவனுடைய வற்பு ஆர், வற்புனா வலிமை, அந்த வலிமை மிக்க திரள் தோள், திரண்ட தோள் ஐநான்கும், 20, அவனுக்கு 10 ஜோடி கரங்கள் இல்லையா, ஆகவே 20 தோள்கள். அந்த 20 அதான் 5 துணித்த, அந்த தோள்களையே துண்டித்த வல்வில் ராமன், வலிமையான வில்லை கொண்ட ராமன் இருக்கும் இடம். எப்படிப்பட்ட இடம்? கற்பு ஆர் புரிசை குன்றம். இந்த இடத்துல குன்றம்னு சொன்னோடனே நம்ம ஒரு குன்ற கற்பனை பண்ணுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு அவரு? இந்த குன்றம் என்பது கற்பு ஆர் புரிசை குன்றம். கற்புனா இந்த இடத்துல வேலைப்பாடுகள்னு அர்த்தம். சிறப்பு வேலைப்பாடுகள் மிக்க, புரிசை, சிறப்பு வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட. குன்றம் என்பது மதில் சுவரை குறிக்கிறது. உள்ளபூதங்குடியில் இருக்கக்கூடிய மதில் சுவர் மிகுந்த நுட்பத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது, அது மலை போல இருக்கிறது அப்படிங்கிற பொருள்ல அதை குன்றம்னு சொல்றாரு. கவின் ஆர் கூடம். கவின் ஆர்னா மிக அழகுமிக்க கூடங்கள், மாளிகைகள். பொற்பு ஆர் மாடம். பொற்பு ஆர் மாடம்னா ஒளி வீசக்கூடிய மாடம், பால்கனியோட கூடிய பெரிய வீடுகள். இந்த எழிலெல்லாம் ஆறும், எழில்கள் நிறைந்திருக்கும் புள்ளபூதங்குடியில் அவன் இருக்கிறான். செயற்கை அழகு இதுல போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற பாடல்கள் எல்லாம் நம்ம என்ன சொன்னோம்? இயற்கை அழகை பார்த்தோம். புள்ளபூதங்குடிக்கு நாரிய மலர் மேல் சுரும்பு ஆர்க்க, பள்ளச்செருவில் கயலுகள, கார் தெங்கின் பழம் வீழ, இப்படி இயற்கை அழகுகள் தான் செழிப்பா இருக்கிற அந்த ஊர்ல கற்பு ஆர் புரிசை குன்றம், கவினார் கூடம், மாளிகைகள், பொற்பு ஆர் மாடம், இப்படி எழிலெல்லாம் நிறைந்திருக்கிற செயற்கை அழகும் அந்த ஊர்ல இருக்கு. அந்த ஊர்ல தான் பற்பு ஆர் திரள்தோள் 5 துணித்த வல்வில் ராமன் இருக்கும் இடம். அப்படிதான் அங்கதான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. மையார் தடங்கன் கருங்கூந்தல் ஆய்ச்சி. மையணிந்த ஆர் தடங்கன், நன்கு விரிந்த பெரிய கண்களை உடைய கரிய கூந்தலை உடைய ஆய்ச்சியாகிய யசோதை மறைய வைத்த தயிர் நெய் ஆர் பாலோடு. மறைய வைத்தனா ஒளிச்சு வச்சிருந்த, மறைவாக வைத்திருந்த தயிர் நெய் ஆர் பால். ஆர் பால்னா என்ன அர்த்தம்? அப்படி கறந்த பால் நிறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் அமுது செய்த, அத்தனையும் உண்ட நேமி அங்கை மாயன் இடம். அங்கை அப்படின்னா 2 பொருள் உண்டு. உள்ளங்கை, அழகிய கை. நேமி அங்கை, நேமினா சக்கரம், சக்கரத்தை கையில் தாங்கிய மாயன், மாயம் செய்பவன் இருக்கும் இடம். ஒரே ஆள் எப்படி நெய், பால், தயிர் அவ்வளோத்தையும் எவ்வளவு வச்சாலும் திங்க முடியும்? இப்போ அது ஒரு மாயம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெய் என்ன, பால் என்ன, தயிர் என்னங்கிறது நமக்கு தெரியும். பெரியாழ்வார் பாடல்ல இருந்து நம்ம அந்த பொருளை பார்த்துட்டு வரோம்.
அப்ப அதெல்லாம் ஒருவனே உண்டு தீர்க்கிறான்னு சொன்னா அது மாயமின்றி வேற என்ன? ஆகவே அந்த வார்த்தை வருது. நேமி அங்கை மாயன், கையில் தர்ம சக்கரத்தை கொண்டவன், செய்யார் ஆரல் இறை கருதி செங்கால் நாரை சென்று அணையும் பொய்யா நாவின் மறையாளர் புல்லபூதங்குடிதானே. ஆரல்னு ஒரு மீன் வகை. இங்க நிறைய பேர் ஆரல் மீன் அப்படின்னா அசைவம் சாப்பிடுகிறவர்களுக்கு, சில நுட்பமான அசைவ உணவுகளை சாப்பிடுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இந்த கடல் மீன்கள் அதிகமா சாப்பிடுறவங்க ஆரல் மீன்னு சொல்றது வேற ஒரு வகை. ஆனா ஆரல் மீன் என்பது நன்னீர் வகை மீன். குறிப்பா அதை விலாங்கு மீனுன்னு சும்மா அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா ஸ்னேக் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, பாம்பு மீன்னு சொல்லுவாங்க. அது பார்க்கிறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும். வால் மட்டும்தான் கொஞ்சம் மீனை ஒத்த மாதிரி இருக்கும். அதோட மூமெண்ட்டே பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து விலாங்குன்னு சொல்ற வகையை சேர்ந்தது அது. அது நன்னீர் இது. ஆகவே அது வந்து ஆரல் அப்படின்னு அதைத்தான் சொல்லுவாங்க. கன்னியாகுமரி பக்கம்லாம் போனீங்கன்னா ஆரல் மீன் தான் அது. ஆரல் மீன் நன்னீர் வகை மீன். அந்த ஆரல் மீன் நீர் செழிப்புமிக்க இடங்கள்ல தான் இருக்கும். நீங்க இந்த சீசனல் ஃபிஷ் மாதிரி குட்டி குட்டியா வந்துட்டு போற மீன் மாதிரி அது கிடையாது. அது பெருசா வளரக்கூடியது. அதாவது பெருசுன்னு நான் சொன்னேன்னா, நம்ம 6 அடிக்கு வளர்ந்த ஒருத்தன் கையை நீட்டி வச்சான்னா அவன் கை எவ்வளவு நீளம் இருக்குமோ அந்த நீளம் வரக்கூடியது அது. 2 அடிக்கெல்லாம் தாராளமா வரும். அதுதான் ஆரல் மீன்னு சொல்றது. அந்த ஆரல் மீன் வளரணும்னா அந்த இடம் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் நீர் நிறைந்து பல ஆண்டுகளா நீர் இருந்தாதான், எப்போதும் நீர் இருக்கும் இடத்துலதான் ஆரல் மீனை நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல ஆரல் மீன் இருக்கு. அடுத்த ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி மீன் உண்ணும் பறவைகளை சொன்னாரா? குறுகு இரியும்னு சொன்னாரு. எது குறுகு இரியும்? கயல்கள் பாய குறுகு இரியும். கயல் மீன்கள் துள்ளுன உடனே அதை சாப்பிடறதுக்கு காத்திருந்த குறுகுலாம் பயந்து பறக்குதான். என்ன எல்லா மீனும் ஒரேடியா குதிக்குது, என்னாச்சுன்னு பயந்து போய் பறக்குது. அப்போ குறுகு எனப்படுவது நாரை கொக்கு. அதனுடைய சைஸுக்கு அது எதை பிடிக்கும்? இந்த நம்ம உள்ளங்கை சைஸ்ல இருக்கக்கூடிய மீன்களை தான் அதால பிடிக்க முடியும். ஆனா இந்த ஆரல் மீன்கிறத நீங்க சும்மா கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். எப்படி இருக்கும்? ஆரல்னு போட்டீங்கன்னா இருக்கும். ஆரல் மீன், நன்னீர் மீன்னு போட்டு பாருங்க. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், ஆரல் மீன், ஸ்னேக் ஃபிஷ் அப்படின்னு போட்டா கூட வரும். இந்த ஆரல் மீனை சாப்பிடணும்னா அந்த பறவை இந்த வழக்கமான கொக்கு இதை விட பெருசா இருக்கணும். ஆகவேதான் செங்கால் நாரைங்கிறத இங்க கொண்டாந்து போடுறாரு. ஆரல் இறை கருதி, ஆரல் மீனை இரையாக உண்ண வேண்டும் என்று செங்கால் நாரை எங்க தேடி வருகிறது? சென்று அணையும். தேடி வரக்கூடிய இடம் இந்த புல்லபூதங்குடி. அங்க இருக்கிறவர்கள் யாரு? பொய்யா நாவின் மறையாளர். பொய்யா நாவு என்பது வேதம் உரைக்கும் நா. வேதம் பொய் அல்ல, வேதமே மெய் என்பதால் பொய்யாமொழி என்று வேதத்திற்கு பெயர். வேதம் பொய் சொல்லாதுங்கிறதுனால பொய்யாமொழின்னு பேரு. பொய்யே சொல்லாத வேதத்தை, பொய்யாமொழியாகிய வேதத்தை நாவால் உரைக்கக்கூடிய மறையாளர்கள். ஆகவே பொய்யா நாவின் மறையாளர்னு சொல்லப்பட்டது. இந்த செங்கால் நாரை தமிழ் இலக்கியத்துல நமக்கே தெரியும். சக்திமுத்த புலவரனுடைய செங்கால் நாராய் செங்கால் நாராய்னு அந்த பாட்டு ரொம்ப பிரபலம். ஒயிட் ஸ்டாக், இதுங்க எல்லாருக்கும் பெயிண்டட் ஸ்டாக்கை சொல்லிடுவாங்க. செங்கால் நாரைனா பெயிண்டட் ஸ்டாக், அதை சொல்லிடுவாங்க. அது மஞ்சள் மூக்கு நாரைன்னு அதுக்கு பேரு. இது வந்து ஒயிட் ஸ்டாக். நீங்க சும்மா ஒயிட் ஸ்டாக்னு போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். வலசை பறவை அது. கிட்டத்தட்ட இந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அது வலசை வருவது நம்ம சங்க இலக்கியத்திலிருந்தே பார்க்கிறோம். அது இங்க வரக்கூடியது செங்கால் நாரை அப்படிங்கிறது. ஸோ இந்த செங்கால் நாரை எனப்படுவது சிவந்த கால்களை உடைய, அழகும் சிவந்த நிறத்தில் உடைய, பிங்க் கலர்ல இருக்கும், தலை வெள்ளையா இருக்கும், மித்தம் ஒரு பிளாக் கலர்ல ரெக்கையில ஒரு கோட் இருக்கும், கண்ணுல சின்னதா ஒரு மை தீட்டின மாதிரி ஒரு 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 சின்ன டெக்கரேஷன் இருக்கும். ஒயிட் ஸ்டாக் அப்படின்னு போட்டீங்கனாலே நீங்க பார்க்கலாம், கூகுள் இமேஜ்ல இருக்கும். அதுதான் செங்கால் நாரை. ஸோ அந்த 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 அழகு அதை கரெக்டா எடுத்திருக்காரு பாருங்க. ஆரல் மீன் மாதிரி பெரிய சைஸ் மீனை சாப்பிட்றதுக்கு அது இடத்த தேடுது. எங்க ஆரல் மீன் கிடைக்கும்? எது பெஸ்ட் அந்த இடத்துக்கு? எது பெஸ்ட் அந்த இடத்து? அதை கிடைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா
அது புள்ளபூதங்குடியை செலக்ட் பண்ணியிருக்கு, ஒயிட் ஸ்டாக். அப்போ அந்த இடத்தினுடைய நீர் செழிப்பு எப்படிப்பட்டதுன்னு பார்த்துங்க. அதுக்காக அவர் அந்த வார்த்தையை போடுறார். செய்யார் ஆறல் இறை கருதி. செய்யினா இந்த இடத்துல வயல். செய் ஆர் வயல்கள் அடர்ந்த இடத்தில் இருக்கும். ஆறல் ஆறல் இறை கருதி, ஆறல் மீனை இரையாக பிடிக்கலாம் என்று நினைத்து செங்கால் நாரை சென்று அணையும், அது வந்து சேரக்கூடிய இடமாகிய புள்ளபூதங்குடி அப்படின்னு அந்த இடத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். மின்னினன்ன நுண் மருங்குல் வேய் தடந்தோள் மெல்லியற்கா, அது மெல்லியலுக்காக, அதான் சேர்த்து வரும்போது மெல்லியற்கான்னு வருது, மெல்லியலுக்காக. இந்த மின்னினன்னங்கிற வார்த்தை அப்படியே கம்பன் தூக்கி போட்டிருப்பான். மின்னினின் அன்ன மேனி ஒளியாள், மேனி ஒளிமானன்னு இவ சீதை வந்து சுயம்பர மண்டபத்திற்கு வர்ற சீன கம்பரன் சொல்லும்போது இந்த வார்த்தை அப்படியே தூக்கி போட்டிருப்பான். மின்னின் அன்னங்கிற வார்த்தை அப்படியே எடுத்து வச்சிருப்பான். ஸோ மின்னின் அன்ன நுண் மருங்குல், மருங்குனா இடை, மருங்குல் இடை பிரதேசம், இடுப்பு. இடுப்பு எப்படி இருக்கு? மின்னல் கொடி மாதிரி இருக்கு. மின்னல் கொடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய கிளை கிளையா வந்து நடுவுல ஒரு சின்ன கோடு, அதுக்கு கீழே கிளை கிளையா இருக்கும். கீழே கிளை கிளையா வந்து நடுவுல ஒரு கோடு, அப்புறம் மேல கிளை கிளையா இருக்கும். அந்த நடுவுல சின்ன கோடு மாதிரி மேல விரிந்து கீழே கால்களும் விரிந்து நடுவுல இடை மட்டும் குறுகி இருக்கான். ஆகவேதான் மின்னினன்ன நுண்மருங்குல், அவ்வளவு உண்மையான இடுப்பு அவளுக்கு. அப்படிப்பட்ட இடுப்போட அவ இருக்கா. மேல பாத்தீங்கன்னா தோல் எப்படி இருக்கு? வேய் தடந்தோள். வேய்னா மூங்கில், ஏய்னா ஏய, ஏயனா ஒத்த, பொருந்திய அப்படின்னு அர்த்தம். பொருந்தியனா சிமிலர் அப்படிங்கிற பொருள்ல அதுக்கு அர்த்தம். ஒத்த, சிமிலர் டு, ஃபிட் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா அத மாதிரியே சிமிலரா இருக்கும். எதை மாதிரி? வேய் வேய, மூங்கிலை ஒத்த, அப்படி தடந்தோள், நல்ல விரிந்த தோள் கொண்ட மெல்லியலாள், மிக மென்மையானவளாகிய நப்பின்னைக்காக. மின்னலை போன்ற நுண்ணிய இடையும் நன்கு விரிந்த அகன்ற மூங்கிலை போன்ற தோள்களையும் உடைய நப்பின்னைக்காக மண்ணு சினத்த, சினம் மன்னிய, அதாவது கடும் கோபத்தை கை கொண்ட மழவிடைகள், வலிமையான காளைகள் 7 அன்று அடர்த்த, அன்றுனா என்று கிருஷ்ணாவதாரத்தின் போது 7 காளைகளை, கடும் சினம் கொண்ட 7 காளைகளை அடர்த்தன அடக்கிய மாலது இடம், திருமாலின் இடம். ஆனா கிருஷ்ணன்னு சொல்லல, இந்த காரியத்தை செய்தது கிருஷ்ணாவதாரத்துல, ஆனா அதை செய்தவன் மால் அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. அதுதான் கவனிக்கணும். மண் சினத்த மழவிடைகள் 7 அன்று அடர்த்த மாலது இடம், திருமாலின் இடம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? மண்ணும் முதுநீர். முதுநீர்னு கடல் நீரை சொல்றது வழக்கம். ஆனா இங்க என்ன வார்த்தை அதுக்கு முன்னாடி போடுறாரு? மண்ணும் முதுநீர் அப்படின்னா நிலைத்திருக்கும் பழைய நீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நீர் குறைவதே இல்லை. பல வருடங்களாக, பல ஆண்டு காலமாக நீர் அங்கு எப்போதும் இருக்கிறது என்பதால் அது பழநீர், அந்த முதுநீர் என்று சொல்லப்படுகிறது. மண்ணும் அப்படின்னா நிலைத்திருக்கும் அப்படின்னா ரொம்ப வருஷமா அங்க நிலைத்த, அப்ப நீர் நிலை அங்கு என்றைக்கும் வற்றாமல் பலகாலமாக அங்கு செழிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நீர்நிலையில் அரவிந்த மலர் மேல், அரவிந்தம்னா தாமரை, தாமரை மலர் மேல் வரிவண்டு இசைபாட, வரிகளை கொண்ட வண்டு இசைபாட புன்னை பொன் ஏய் தாது உதிர்க்கும். பொன்னை போன்ற தாது, மகரந்த தூள்களை புன்னை மரம் அப்படியே உதிர்க்கிறது. அப்படி அழகுமிக்க புள்ளபூதங்குடி. இந்த ஒரு வரிக்காக அங்கு இன்றைக்கும் அங்க இருக்கக்கூடிய தீர்த்த கட்டத்துல தலவிருட்சமாகிய அந்த புன்னை மரம் அங்கு வளர்க்கப்படுகிறது. ஒரு வரி, மண்ணும் முதுநீர் அரவிந்த மலர்மேல் வரிவண்டு இசைபாட புன்னை பொன்ஏய் தாது, பொன்னை போன்ற, அதான் ஏய் மேல சொல்லியிருக்காரு இல்லையா, வேய் தடந்தோள் பொன்ஏய் தாது உதிர்க்கும் புள்ளபூதங்குடிதானே அப்படின்னு இந்த இடத்த சொல்றாரு. விலங்கல் குடையாக கொண்டு ஏந்தி, அதுதான் எதுகைக்காக இப்படி மாறுது, குடையா விலங்கல் கொண்டு ஏந்தி.
விலங்கல் என்றால் மலை. மலையை குடையாக கொண்டு ஏந்தி மாறி பழுது செய்து, அதான் மாறி பழுது. மாறி பழுது செய்துன்னு அர்த்தம். மாரியை அதாவது மழையின் துயரை நீக்கி, மழையால் ஏற்பட்ட துயரை நீக்கி, எப்படி நீக்கினான்? மலையை குடையாக கொண்டு நீக்கி ஆநிறை காத்து, அதுதான் சேர்த்து வரும்போது மாறி பழுதா நிறை காத்துன்னு வரும். மாறி பழுது நிறை ஆநிறை காத்து, மாறி பழுது செய்து ஆநிறையை காத்துன்னு பொருள் எடுக்கணும். மாறி பழுது ஆநிறை காத்து சடையான் ஓட. யாரு சடையான்? ஜடாமுடி கொண்டவர், ஜடாமகுடம் சூடியவர் சிவபெருமான். ஆகவே சடையான் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட சிவன் தோற்று ஓட அடல் வாணன், அடல்னா வீரம், வீரம் மிக்க பானாசுரன். ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுல வங்காள மொழியில இருந்து நமக்கு வரக்கூடிய சொற்களுக்கெல்லாம் பா எல்லாமே வா ஆயிரும் தமிழ்ல. ஆகவே இப்போ நமக்கு பங்களாதேஷ்ங்கிறது வங்கதேசம் தானே, நமக்கு வங்காளம் தான் நம்ம சொல்லுவோம். பொங்கலான்னு சொல்றது தான் நம்ம வங்காளம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தவிர வேற எங்க போய் வங்காளம்னு சொன்னீங்கன்னா தெரியாது, பங்களான்னா தான் தெரியும். ஆகவே நம்ம தமிழ்ல பா வா ஆயிரும். ஆகவே வாணன் என்கிறது பாணன், பானாசுரன். பானாசுரன் என்ன செய்தான்? வரம் வாங்கியிருக்கான் சிவன்கிட்ட. வரம் என்ன வரம் வாங்கியிருக்கான்? என்னை யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நீங்க என் சார்பா போர் பிடிக்கணும், நீங்க மட்டும் இல்ல உங்களை சேர்ந்த எல்லாரும் எனக்காக போர் செய்யணும்னு அவர்கிட்ட வரம் வாங்கியிருக்கான். ஆகவே பானாசுரனை எதிர்த்து கிருஷ்ணன் யுத்தம் செய்யும் போது இந்த சிவன் தன்னுடைய பரிவாரங்களோடு இவரை எதிர்க்க இவருடன் தோற்று அவரும் போயிடுறாரு. அந்த புராணத்தை தான் இந்த வரியில சொல்றாரு. சடையான் ஓட அடல் வாணன், வலிமை மிக்க பானாசுரனின் தடந்தோள் துணித்த தலைவன். 1000 கரங்கள் உடையவன் அவன் பானாசுரன். 1000 கரங்களையும் வெட்டி வீழ்த்திடுறான் கிருஷ்ணன். ஆகவேதான் தடந்தோள் துணித்த தலைவன் அப்படின்னு அவனை சொல்றாரு. அப்படிப்பட்ட வீரம் மிக்க தலைவன் எங்க இருக்கான்? குடியா வண்டு கள் உண்ண கோல நீலம் மட்டு உகுக்கும் உடையார் களனி எழிலாரும் புள்ளபூதங்குடிதானே. இதுல 2 பொருள் எடுக்கலாம். குடியா வண்டு கள் உண்ண அப்படின்னு பிரிச்சு எடுத்தீங்கன்னா, குடி ஆ வண்டு, அதாவது குடியாக நிறைந்திருக்கும் வண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டு கூட்டங்கள். வண்டு அதனுடைய குடியோடு வருகிறது, அப்ப வண்டு கூட்டம். அதெல்லாம் கள் உண்ண, வண்டு குடியாக கள் உண்ண, அப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். இன்னொரு பொருள் குடியா வண்டு கள் உண்ண அப்படிங்கிறத சேர்த்துருவோம். குடி ஆ வண்டுகள் உண்ண, குடியா வண்டுகள் உண்ண, கூட்டங்கூட்டமாக வண்டுகள். குடியா அப்படின்னா இந்த இடத்துல என்ன பொருள் எடுக்கிறாங்கன்னா விருந்து அப்படிங்கிற பொருள் எடுக்கிறாங்க. குடியாக உண்ணுதல், அதாவது குடியா கள் உண்ண. வண்டு அந்த சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து மாதிரி, மொய் விருந்து மாதிரி அப்படி வச்சுப்போம். எல்லாரும் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அது விருந்து நடத்துது. வண்டு குடியாக வண்டுகள் எல்லாம் சேர்ந்து கள் உண்ண, வண்டுகள் குடியா உண்ண, வண்டுகள் எல்லாம் சேர்ந்து குடியாக சேர்ந்து உண்ண. அது கல்லுங்கிற பொருளும் எடுக்கலாம், தேன்கிற பொருளும் எடுத்துக்கலாம், 2 ஒண்ணுதான். அப்படிப்பட்ட இடத்துல கோல நீலம், அழகிய நீலோத்பல மலர்கள், அதான் நீலம்னு சொல்றது. நீரில் பூத்து இருக்கக்கூடியது நீலோத்பல மலர்னு ஒரு மலர் இருக்கு. அந்த மலர் மட்டு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தேன். அது தேன்னு சொல்றது இல்ல, நம்ம அதுக்குதான் அந்த இதுக்கு சொல்றது. மலரில் இருக்கக்கூடியது வெள்ளை நிறத்துல இருக்கும். அதை தேனி எடுத்துட்டு போய் அதோட உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு திரவத்தோட சேர்த்துதான் அதுக்கு அந்த மஞ்சள் நிறமே வருது. பொன்னிறம் வரக்கூடியது அதை வச்சுதான். அதற்கு பிறகு தேனியிடமிருந்து வருவதுதான் தேன். ஆனா பூவில் இருக்கும்போது அது நெக்டார், இங்கிலீஷ்ல நெக்டார்னு சொல்றது. அந்த பூவில் இருக்கும் அமுதுன்னு வேணா சொல்லுவோம். பூவில் இருக்கக்கூடிய அமுதுதான் மட்டு என்று சொல்லப்படுவது. மட்டு உகுக்கும், அந்த நீலோத்பல மரலில் இருக்கக்கூடிய அமுது அப்படியே கீழே சொட்டுது.
வண்டுகளெல்லாம் கூடி சேர்ந்து உண்டாலும் கூட அவ்வளவு அமுதம் அதுல இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. எதுல கொட்டுது? புடையார் கழனி. புடைனா பள்ளம், பொந்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னன்னா வயல் பள்ளத்துல இருக்கிறதால் புடையார் கழனின்னு சொல்றது. அப்படியே நெருங்கி நெருங்கி அமைந்திருக்கக்கூடிய வயல்கள். அந்த வயல்கள் எல்லாம் அழகுமிக்க அந்த நீலோத்பல மலர்கள் மலர்ந்து அதில் இருக்கும் தேன்கள் சொட்ட வண்டுகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து விருந்து உண்பதைப் போல கள் உண்ண அவ்வளவு செழிப்புமிக்க புள்ளபூதங்குடியில் என் இறைவன் இருக்கிறான், தலைவன் இருக்கிறான். கரை ஆர் நெடுவேல் மரமன்னர். மரமன்னர்கள், வீரம் மிக்க மன்னர்கள். எப்படிப்பட்ட வீரம் மிக்கவர்கள்? கரையார் நெடுவேல் கையில் ஏந்தியவர்கள். கரைனா ரத்தக்கரை. ரத்தக்கரை அடர்ந்த வேலை, நெடுவேல் பெரிய வேலை கையில் ஏந்தியவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? விடாம போர் செய்துகிட்டே இருக்கிறான். வேல்ல இருக்கிற ரத்தக்கரை காயவே இல்லை. அப்பேற்பட்ட வீரம் மிக்க மரமன்னர்கள். அவர்களெல்லாம் வீய வீழ்ந்து அழியும்படி விசயன் தேர் கடவி. விஜயன் அப்படின்னா அர்ஜுனனுடைய பெயர் விஜயன். விஜயன் தேர் கடவி. கடவினா அதை செலுத்தின்னு அர்த்தம். பெரிய வீரம் மிக்க இரத்தக்கரை காயாத நெடுவேலை உடைய பெரிய பெரிய மரமன்னர்களெல்லாம் வீழ்ந்து அழியும்படி அர்ஜுனனுக்கு தேரோட்டி இறையான் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்தை இடம். இறையான் யாரு? சிவபெருமான். அவன் கையில நிறையாத முண்டம். முண்டம்னா இந்த இடத்துல பிரம்ம கபாலம். நம்ம எல்லாரும் ஏற்கனவே பேசின கதை தான், தெரிஞ்சதுதான். சிவன் வந்து பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் ஒரு தகராறாகி பிரம்மனுக்கு அப்போது 5 தலைகள். 5வது தலையை சிவபெருமான் கிள்ளிடுறார் பிரம்மனது அகந்தையை அடக்குவதற்காக. அப்போ பிரம்மனுக்கு அகந்தை அடங்கினாலும் பிரம்மன் வேதம் சொல்லக்கூடியவன். வேதம் சொல்பவர்களுக்கு ஒரு தீங்கு விளைவித்தால் அது பிரம்மகத்தி தோஷமாக மாறும். ஆகவே பிரம்மகத்தி தோஷம் சிவனையும் பிடிச்சிருக்கு. அவரை வந்து பிடிச்சிருது. ஏன்னா வேதம் சொன்ன வாயெல்லாம் அவரு தலையெல்லாம் அவர் வெட்டிட்டாரு. அப்ப அந்த பிரம்மகத்தி அவருக்கு எப்படி பீடிக்கிறதுன்னா, பிரம்மகத்தி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். இவரைக்கு எப்படி பிடிக்குதுன்னா, அவர் கிள்ளுன தலை வந்து அவர் கையில இருந்து போகல. அவர் கிள்ளி கீழே போட முடியல. அந்த தலை அவர் கையிலேயே ஒட்டிட்டு இருக்கு. கபாலமா மாறிடுச்சு. அந்த கபாலம் என்ன செய்கிறது? சிவனுக்கு உரிய எல்லா உணவையும் அந்த கபாலமே சாப்பிட்டுருது. ஆக அவர் எல்லா இடத்துக்கும் போய் உணவு தேடி தனக்கான உணவை அவர் வாங்கினார்னா கபாலம் தின்னுரும். பிரச்சனை பெருசாயிருச்சு. என்ன செய்யன்னு தெரியல. அப்போ தங்கச்சி வந்து அலற அண்ணன்கிட்ட, நீ என்ன இதை மாதிரி ஐயோ தங்கச்சி புருஷன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறியே, அந்த ஆள் இப்படி சோத்துக்கு வழி இல்லாமல் அலையிறாரே, நீ ஏதாவது பண்ணக்கூடாதான்னு கேட்டவொடனே நம்மால் அதுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒரு வெர்ஷன் எப்படி இருக்கும்னா, தன்னுடைய ரத்தம் ஒரு துளி எடுத்து அந்த கபாலத்துக்கு கொடுக்குறாரு. அதை வாங்கி கொண்டு கபாலம் வந்து அவர் கையை விட்டு போயிருது. இன்னொரு கதையில தன் கையால் 3 பிடி அரிசிகளை கபாலத்துல போடுறாரு. அதை உண்டு பிரம்ம கபாலம் நிறைவு பெறுகிறது. இன்னொரு கதையில அவர் தான் வந்து அந்த அம்மனுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. நீ நல்ல சுவையான உணவை சமைச்சு அவர் கையில கொடுக்குற மாதிரி கீழே போட்டுரு. அந்த உணவின் சுவைக்கு அது கீழே வந்துடும் கபாலம். அப்போ உன் காலால மிதிச்சுக்கிட்டு அதை எழும்ப விடாத, திரும்ப எழும்பி போய் அவன் கையில ஒட்டணும்ல, அதுக்கு அலமதிக்காத, காலுக்கிளையே வச்சு நசிக்கிரு, சிவனை திரும்பி பார்க்காம ஓட சொல்லிடுன்றார். அது நடந்ததா சொல்லப்படுற இடம் நம்ம அங்காளியம்மன், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுடைய ஐதீகம் அதான். அதனாலதான் அவர் ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் ஓடிடுவாரு. சிவனுக்கு அந்த பக்கம் அந்த கோயில் இருக்கும். ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் சிவன் கோயில் இருக்கும். ஸோ இந்த இப்படி வந்து வெவ்வேறு வெர்ஷன் இருக்கு. ஆனா எல்லா வெர்ஷன்லயுமே நாராயணன் தான் செய்யறாரு அல்லது ஐடியா கொடுக்கிறாரு. ஆகவேதான் இந்த இடத்துல இந்த வார்த்தை வருது. இறையான் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்த இடம், அதை நிறைவித்தவன் அவனே. மறையால் முத்தி அவை வளர்க்கும் மண்ணு புகழால். மறையால் வேதத்தால், முத்தி 3 வகை தீ, 3 வகையாக அக்னிஹோமம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்.
மூன்று வகை அக்னிகள் எதெல்லாம் நமக்கு தெரியும்? ஆகாவனியம், கார்கபத்தியம், தட்சிணாக்னி எனப்படும் மூன்று வகை அக்னி. பிராமணர்களுக்கு, வேதம் ஓதுபவர்களுக்கு அது நித்திய கர்மாவாக தினசரி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஔபாசனம்னு அந்த சடங்குக்கு பேரு. ஔபாசன சடங்குங்கிறது ஒருவருக்கு உபவீதம், அதாவது உபநயனம். ஒருவருக்கு பூணூல் போடும்போது அவருக்கு ஒரு சமிதா தானம் என்று சொல்லப்பட்டு அவர் தினமும் அக்னியை வளர்க்க வேண்டும். ஆகவேதான் தீ ஓம்புங்கிற வார்த்தையை இவங்களுக்கு சொல்றது, அந்தணர்களுக்கு சொல்றது. அந்த நெருப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், டெய்லி அந்த நெருப்பை வச்சுக்கிட்டே இருக்கணும். திருமணத்தின் போது அந்த நெருப்புல இருக்கிற அக்னியை வச்சுதான் நீங்க திருமண சடங்குகளை செய்யணும். அந்த அக்னி தொடர்ந்து கடைசியாக அந்த வேதம் ஓதக்கூடியவர் இறந்து போகும்போதும் அவருடைய ஆபாசனத்திலிருந்து அந்த அக்னி எடுத்து அவருடைய உடல் தகனம் செய்யப்பட வேண்டும். ஒரு அக்னியை நீங்க வளர்த்துக்கிட்டே வரீங்க, அதுவே உங்களுக்கு வாழ்வளிக்கிறது, அதுவே உங்கள் வாழ்வின் முடிவில் உங்களை வழி அனுப்புகிறது. அப்படி ஒரு அக்னியை வளர்க்கணும். அந்த அக்னியை டெய்லி காலையில் என்ன செய்யணும், அதான் அக்னிஹோத்திரம்னு சொல்றது. அந்த அக்னியை வளர்த்து அதை பிரிக்கணும். அதுல என்றும் இருக்கக்கூடிய அக்னி ஆகாவனியம். வீட்டு அம்மா நிற்கும், அக்னியில ஒரு பாட்டை தர்பையால் இப்படி கட் பண்ணி எடுப்பாங்க, இப்படி பிரிச்சு அந்த அக்னியை மனைவிட்ட கொடுக்கணும். அந்த அம்மா அதை கொண்டு போய் அடுப்பில் ஏற்றி சமையல் ஆரம்பிக்கும். அதான் கார்கபத்தியம் அல்லது கிரகபத்தியம்னு சொல்றது, சமையலுக்கு அந்த நெருப்பு. இன்னொரு அக்னி தட்சிணாக்னி. தட்சிணம்னா தெற்கு, தென் திசையில் இருப்பவர்களை வணங்குவதற்காக அந்த நெருப்பு, அதாவது நீத்தார் வழிபாடு, பித்ரு கர்மாக்கள் செய்வதற்கு அதுல இருந்து ஒரு அக்னி எடுக்கணும். இதுல ஆகாவனியம் என்றைக்கும் அணையாது, அது அப்படியே தினசரி இருக்கும். கிரகபத்தியம் கார்கபத்தியமாக எடுக்கப்படுகிற அக்னி சமையல் முடிஞ்சவனே அணைச்சி ஆகணும். அடுப்பு நாச்சியார குளிர வைக்கிறதுன்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. நான் வீட்டுல போட்டபடி வச்சிருக்கேன், வந்திருக்கேன், சமையலை முடிச்சு அப்படியே ஓடி வந்திருக்கேன், அடுப்பு நாச்சியார கூட இன்னும் குளிர வைக்கல அப்படின்னு சொல்றக்கூடிய வார்த்தையே இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. எனக்கு தெரிய 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 75 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வேணா அந்த வார்த்தை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுப்பு நாச்சியார குளிர வைக்கிறதும்பாங்க. அதாவது அடுப்பை என்ன செய்யணும், சமையல் முடிந்தவுடன் அதுல இருக்கிற நெருப்பை எல்லாம், கங்கை எல்லாம் எடுத்து, விறகு கட்டையெல்லாம் வெளியில எடுத்துட்டு, சாம்பலை எடுத்துட்டு அடுப்புல பசுஞ்சாணி வச்சு மொழுகணும், மெழுகி கோலம் போட்டு வைக்கணும், மறுநாள் காலையில சமையலுக்கு ஆரம்பிக்கிறதுக்காக. அதுக்கு பேர் தான் அடுப்பை குளிர வைக்கிறதுன்னு சொல்றது. அடுப்பு நாச்சியார், அவ தெய்வம், அவ உணவளிக்கக்கூடியவள் இல்லையா, ஆகவே அடுப்பு நாச்சியார குளிர வைக்கிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதை அதுக்கு அக்னி. அப்ப அதையும் நீங்க என்ன செய்றீங்க, கார்கபத்தியமா வாங்குற அக்னியை குளிர வச்சிடுறீங்க. தட்சிணாக்னி அப்படிதான், நீத்தார் வழிபாடு முடிச்ச உடனே அந்த அக்னியையும் நீங்க குளிர வச்சிடணும். அப்போ டெய்லி சமையலுக்கு கணவர்கிட்ட இருந்து இவர் நெருப்பு வாங்கணும். ஆகவேதான் இது நித்திய கடமையாக சொல்லப்பட்டது. அந்த மூன்று வகை அக்னி, அதான் முத்தி அவை வளர்க்கும், இந்த மூன்று வகை நெருப்பையும் வளர்க்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், சிறப்பாக இல்லறம் பேணப்படுகிறது கார்கபத்தியாக்னி, சிறப்பாக கல்வி, குடும்பத் தலைவன் கல்வியின் வழியாக அதை பேணுகிறான் ஆகாவனியம், பெரியோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது தட்சிணாக்னி, நீத்தார் வழிபாடு. எல்டர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு, குடும்பம் நடத்துறவன் ஒழுங்கா நடத்துறான், பெண்களுக்கு சமையலுக்கு அந்த இடத்துல செழிப்பை சொல்லக்கூடியது, ப்ராஸ்பரிட்டி, வளம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது, வளம் மிக்கதாக இருக்கிறது. அப்படி மறையால், வேதத்தின் வழியாக அந்த மூன்று வகை தீக்களையும் வளர்க்கும் மண்ணு புகழால், நிலைத்த புகழால், வன்மையால். இங்க வன்மைன்னு சொல்லப்படுவது என்ன, வன்மைன்னு சொல்றோம், இங்க வன்மையால்னா வலிமையால் அர்த்தம். எதன் வலிமையால், கல்வியின் வலிமையால், பொறையால் மிக்க. பொறைனா இந்த இடத்துல பொறுமைன்னு ஒரு சொல் இருக்கு, இன்னொன்னு இருக்கு, பொறைனா வழங்குதல்னு அர்த்தம், அழித்தல்னு அர்த்தம், தானம் செய்தல், தானம் செய்வதால்ங்கிற பொருள்லையும் வரும். புகழால், கல்வியின் வலிமையால், கொடைத்தன்மையால் மிக்க அந்தனர் வாழ், அப்படிப்பட்ட அந்தணர்கள் நிறைந்திருக்கும் ஊர்னு சொல்றார். துண்ணி மண்ணும், மண்ணை துண்ணி, அதாவது இது எப்படி சொல்றதுன்னா,
மண்ணும் விண்ணாடும் துண்ணி, துண்ணினா மூழ்கின்னு அர்த்தம். தோன்றாது இருளாய் மூடிய நாள், ஊழிக்காலம். ஊழிக்காலத்தில் மண்ணும் விண்ணும் இந்த பூமி எல்லாமே மூழ்கி மறைந்து, துண்ணி அப்படின்னா மூழ்கி, சப்மெர்ஜ்டு அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். தோன்றாது, அவை திரும்ப வெளியில வராம இருளால் மூடி கிடந்த காலத்தில் அன்னம் ஆகி அருமறைகள் அருளிச் செய்த அமலன் இடம். நம்ம முன்பே சொல்லியிருக்கோம், பிரளய காலத்துல எல்லாமே அவன் வயிற்றில் ஒடுங்கிவிடும். அதனாலதான் தோன்றாது இருளாய் மூடிய நாள், அதுதான் அந்த பிரளய நாள். அப்போ அவன் திரும்ப உருவாக்குவான். அதாவது உண்ட உலகையெல்லாம் உமிழ்ந்து உருவாக்குவான். அப்படி உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறான்? பிரம்மனை படைக்கிறான். பிரம்மனுக்கு வேதம் சொல்லி வேதத்தின் வழியாக பிரம்மன் உலகை படைக்க ஆரம்பிக்கிறான். சரி, அப்ப பிரம்மனை படைச்சிட்டான், பிரம்மன் வேதத்தை சொல்லுகிறான்னு சொன்னா படைக்கப்பட்ட பிரம்மனுக்கு வேதம் எப்படி தெரியும்? ஏன்னா பிரம்மனே புதுசா படைக்கப்பட்டிருக்கான், வேதம் முன்னாடியில இருந்து இருக்கு. அப்போ முன்னாடி உலகத்துல இருந்த எதுவும் இப்ப கிடையாது, உலகமே இனிமேதான் புதுசா படைக்கப்படணும். அப்ப அவனுக்கு வேதத்தின் மூலம் அவன் படைக்கிறான்னா வேதம் எங்கிருந்து வரும்? அப்போ பெருமாள் தான் அதுக்கு காரணம். அவர் என்ன செய்கிறார்? ஒரு அன்னப்பறவையின் வடிவில் வந்து பிரம்மனுக்கு வேதத்தை உபதேசிக்கிறார். அதற்கு பிறகு அந்த வேதத்தின் துணை கொண்டு பிரம்மன் உலகை படைக்க ஆரம்பிக்கிறான். இப்படியாக ஒரு புதிய யுகம் பிறக்கிறது, பிரம்ம யுகம் திரும்ப பிறக்கிறது. இதுதான் அவனுடைய லீலை. அப்படி அதை செய்யக்கூடியவன் எந்த குறைகளும் அற்றவன். மலம் அப்படின்னா குறை, அமலன் குறைகள் அற்றவன், அப்படி செய்யக்கூடியவன். மின்னு சோதி நவமணியும் வேயின் முத்தும் சாமரையும் பொன்னும் பொன்னி கொணர்ந்து அலைக்கும். வேயின் முத்துனா இந்த மூங்கில்ல இருந்து முத்து வரும்னு அன்னைக்கு ஒரு நம்பிக்கை. நவமணிகள், அப்புறம் என்ன பொண்ணு, எல்லாத்தையும் கொண்டு வந்து பொன்னி நதி, காவிரி நதி அப்படி கரையில ஒதுக்குது. எந்த கரையில? புள்ள பூதங்குடி அலையில் ஒதுக்குகிறது. அப்படிப்பட்ட செழிப்பு மிக்க ஒரு ஊர் அது. கற்ற ஆம், அதாவது கன்று ஆ அப்படிங்கிறதுதான் கற்றான்னு வருது. கன்று ஆ மரித்து, மரித்துனா மேய்த்துங்கிற பொருள்ல தான் இங்க மரித்துன்னு வருது. கன்றுகளையும் பசுக்களையும் மேய்த்து காளியந்தன் சென்னி நடுங்க நடம்பயின்ற, காளியனாகிய நாகத்தினுடைய சென்னி தலை நடுங்கும்படியாக அதன் மேல் நடனம் செய்து பொற்றாமரையாள், பொற்றாமரையாள் பொன்னை போன்ற தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய தாயாரினுடைய கேழ்வன், கேழ்வன்னா கணவன், மனம் கவர்ந்தவன், புள்ள பூதங்குடி தன்மேல். அப்படிப்பட்டவன் எங்க இருக்கான்? புள்ளம்பூதங்குடியில இருக்கான். அவன் மேல், அவனை பற்றி கற்றார் பரவும் மங்கையர்கோன், கற்றாரெல்லாம் விரும்பக்கூடிய மங்கைய நாட்டினுடைய தலைவனும், காரார் புயல் கை, எப்படி வந்து நீர் நிரம்பிய மழை மேகம் புயல் போல், புயல் ஏன் சொல்றான்? அள்ளி வழங்குவான். அவன் அவன் வழங்கும் போது இந்தான்னு கொஞ்சமா கொடுக்கறது இல்லை, ஒரு புயல் வீசுவது போல புயல் வந்து எவ்வளவு மழையை கொண்டு வரும் அப்படி அளவிற்கு அவன் அள்ளி கொடுக்கக்கூடியவன். அவனுடைய கொடைத்தன்மை, வள்ளல் தன்மையை சொல்றதுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. அவன் கை எப்படி வழங்கும் கைனா காரார் புயல் கை அவனுடையது. கலிகன்றி, கலிகன்றியாகிய மங்கையர்கோனாகிய நீலன், திருமங்கை மன்னன் புயல் போல அள்ளி வழங்கக்கூடியவன். அவனுடைய சொல் ஈரைந்து, அவன் சொன்ன இந்த ஈரைந்து பாடல்களையும் பாட வல்லவர்கள் அவர்களுக்கு நில்லாது சோர துயர்தாமே, அவர்களுக்கு துயர் சோர்ந்து போகும்படி ஆகி ஓடிவிடும், நிற்காது, துயரமே துயரப்படும். அப்படி அதான் துயர் சோர நில்லாது தாமே. அப்படி இந்த இவனது பாடல்களை பாடுபவர்கள் துன்பமெல்லாம் சோர்ந்து நீங்கி ஓடும்படியாக நிலை அவர்களுக்கு வரும், அவர்களது துன்பங்கள் அவர்களை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றது. ஸோ நண்பர்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ராஜா. இன்னைக்கு
பிரமாதமான உரை. ஓகே. முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட ஒரு முறை கேட்டிருக்கேன். இவரு இங்க வந்து நீங்க சொன்னது வந்து இயற்கை செயற்கை இங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலா மயில் இருக்கு, பறவை இருக்கு, மீன்கள், பூக்கள், வண்டுகள் இதெல்லாம் இருக்காங்க. பட் அவர் சாதாரண மனிதர்கள் பத்தி பேசல. ஸோ இவரு இங்க மிஸ் பண்றாரு மனிதர்கள் இல்லாத இடமா அப்படின்னு. அது முதல்ல நீங்க ஒரு டைம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, என்னோட கேள்வி ஜாஜா இது அது ஒரு அப்சர்வேஷன் தான். என்னோட கேள்வி வந்து இது அந்தணர்கள்ங்கிறாங்கல்லங்க, அது வந்து ஆண்கள் ஆண்பால் மட்டும்தானா? பெண்கள் அந்த வேள்வியெல்லாம் செய்யக்கூடாதுங்களா? இந்த பெருவேள்விகள் எதையும் பெண்கள் செய்ததாக இல்லை. அந்த செய்யக்கூடிய பணியில் பெண்கள் இல்லை. பெண்கள் வந்து கல்வி கற்பது இருந்திருக்கு, பிற இதெல்லாம் செய்யறது இருக்கு. சில யஜ்ஞங்கள்ல பெண்கள் செய்யலாம்னு இருக்கு. பட் பெரு யாகங்கள், பெரிய யாகங்கள் எதுவும் பெண்கள் செய்த மாதிரி தெரியல. பெண்களுக்குரிய சில யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பெரிய வேள்விகள் எதையும் பெண்கள் செய்ததா இல்லை. எனக்கு இன்னொன்னு இருக்கு, அதுல ஒரு பார்வை இருக்கு. பெரிய வேள்விகள் எல்லாமே பெரும் மனித விளைவுகளை கொண்டவை. அதை ஆண்கள் தான் எப்போதுமே அந்த விளைவை செஞ்சிருக்கிறாங்க. பெண்கள் வந்து இந்த பெரு விளைவுக்குள்ள வர்றதே இல்லை. இப்போ புத்திரகாமேஷ்டி யாகம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பெரிய மன்னன் தனக்கு பிறகு தன்னுடைய நாட்டை ஆள்வதற்கு தனது குருதியில் பிறந்த வாரிசுதான் வேண்டும், ஆண் வாரிசு தான் வேண்டும்னு விழையறான். அதைக்காக அவன் ஒரு யாகம் பண்றான், புத்திரகாமேஷ்டி யாகம். வாஜபேய யாகம், வெல்ல முடியாத அளவிற்கு நான் ஆக வேண்டும், வெற்றிகளை வந்து நான் தொடர்ந்து பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகிற யாகம். சத்ருசம்ஹார யாகம், எனது எதிரிகள் அழிய வேண்டும், நானே எப்போதும் வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும், அது ஒரு விளைவின். இப்படி நீங்க அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்ன? நான் பெரிய மன்னன், சக்கரவர்த்தி, நான் வந்து இதுக்கப்புறம் என் யாக குதிரையை அனுப்புவேன், அது போற இடத்துல இருக்கிறவெல்லாம் என்னுடைய இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னுடைய சுப்பீரியாரிட்டிய, சுப்ரீம் கிங் நான் தான் ஒத்துக்கணும். அப்போ பெரு வேள்விகள் அனைத்தும் பெரு விளைவுகள் தான், அந்த பெரு விளைவுகளால் உருவாக்கப்படுபவை. எனக்கு தெரிய இந்த மாதிரி பெரு விளைவுகளுக்குள்ள பெண்கள் பெருசா வர்றதே இல்லை. அதுவே ஒரு காரணமா இருக்கலாம் அவங்க இதுக்குள்ள வராம இருக்க. ஆனா அவர்கள் வேதம் கற்றுக்கொண்டதற்கும், வேத இதுல பள்ளிகள்ல இருந்து பாடம் சொன்னதற்கும், வேதத்தை குறித்த விவாதங்களில் ஈடுபட்டதற்குமான சான்றுகள் நிறைய இருக்கு. பட் வேள்விகளுக்குள்ள அவங்க வந்த மாதிரி இல்லை. தேங்க்ஸ் ஜாஜா. மேபி ப்ராக்டிக்கலாக பார்த்தால் இதெல்லாம் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் போகும். ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். ஸோ லேடிஸ் அவ்வளோ இன்வால்வ் ஆக முடியாமல் அப்படி மட்டும் இருக்கலாம் இல்லைங்க? அது டெய்லி சமையல் பண்ணணுங்கிறத விட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான, ஒரு நீளமான ஒரு வேலை, ஒரு போரிங்கான ஒரு ஜாப், ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு, குறைந்தபட்சம் பிள்ளை வளர்ப்புங்கிற மாதிரியான ஒரு ஜாப் எல்லாம் கூட ஆண்களால முடியாது. அதை பெண்கள் செய்யறாங்க. ஆகவே யாகம் செய்வது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. டெய்லி சமையல் பண்றதே ஒரு யாகம் பண்றதுக்கு சமம். அடுப்பை ஏத்தி அதை ஊதி யோசிச்சு பாருங்க. அதுல சமையல் பண்ணி இறக்கி விறகடுப்புல சமைச்ச அனுபவம் இருந்தா தெரியும். விறகடுப்பில் சமைத்து இறக்குவது ஒரு 10 யாகம் பண்றதுக்கு சமம். எனக்கு தெரிய அந்த பிசிக்கல் ஒர்க்குங்கிறதுனால அது அந்த காரணத்தினால அவங்க செய்யாம இருந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் ஆண்களா உருவாக்கி நாங்க எதுக்கு இப்படி எல்லாம் பெண்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு நல்லதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக்கா தான் என் மனசுல படும். எனக்கு தெரிய அவங்க அத இதுக்குள்ள வர விரும்பல. பெண்கள் இதுக்குள்ள வர விரும்பலன்னு தான் எனக்கு தோணுது. ஆண்களுடைய எல்லாவற்றிலையும் பெண்கள் பெருமளவு வராம இருக்க, அவங்க வரணும்னு நினைச்சா எதுல வேணாலும் வந்துருவாங்க. ஆனா அவங்க இன்னும் வராம இருக்கிறது விரும்பாத சில இடங்கள் இருக்கு. அதெல்லாம் இந்த இந்த இடங்கள்லாம் அப்படிப்பட்டதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா பிரீஸ்டா இருக்கக்கூடிய பெண்களை நீங்க கவனிச்சீங்க ரொம்ப குறைவு. அவங்க தெய்வ வழிபாட்டுல இருப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வழிபாட்டுக்குள்ள வருவாங்க. ஆனா என்னைக்குமே இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ப்ரீஸ்ட் ஒர்க்குக்கெல்லாம் பெண்கள் வந்து நம்ம பார்க்க முடியாது. அவங்க ப்ரிஃபர் பண்ணலன்னு தான் நான் நினைப்பேன்.
பண்ணியிருந்தாங்கன்னா வந்திருப்பாங்க. ஆனா அவங்க பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. சில இடங்கள் பெண்களாவே வேணான்னு விட்டுட்டாங்கன்னு தான் என் மனசுல தோணுது. தேங்க்ஸ் ஜாஜா. நல்ல ராமானுஜ சம்பிரதாயத்துல கூரத்தாழ்வாரோட ஒய்ஃப் ஆண்டாள் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஸ்காலர் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் அவர் பண்ண ஸ்ரீபாஷ்யத்துக்கு வந்து லீட் ஆத்தர் மாதிரி இருந்தது கூரத்தாழ்வான் தான். கூரத்தாழ்வான் வீட்டுக்கு வந்து ஆண்டாளோட டிஸ்கஸ் பண்ணுவாராம். ஆண்டாள் நிறைய விஷயத்த ஆண்டாள் வந்து கிரிட்டிக் பண்ணுவாங்க. அது அதுக்கப்புறமா நடுவுல சம்பிரதாயத்துல சில ஜீயர்லாம் இல்லாம போன காலத்துலலாம் ஆண்டாள் தான் பார்த்து நியமிக்கிறாங்க ஜீயர்லாம் கூட. ஸோ ஆண்டாள் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்கன்னு தெரியுது அந்த கோயில் ஒழுகு அதுல இருந்தெல்லாம் பார்க்கும்போது. ஆண்டாளுங்கிறது கூரத்தாழ்வாரோட துணைவியார். ஆமா, நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியமே இருக்கு. சும்மா நிப்பாட்டி சொல்லிட்டு போனதுல இருந்து ஒரு பெரிய இதை எடுத்து பொருள் வரும்படியாக பேசி அப்படி நிறைய இருக்கு. பெண்களுக்குரிய இடங்கள் அவங்களுடைய அறிவு, நுட்பம், அவங்களுடைய பிரில்லியன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இடங்கள் எல்லாமே வெளிப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சில ஒர்க்குக்குள்ள அவங்க போயிருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆண்டாள் நல்ல சரியான உதாரணம் அது. அந்த காலத்துல இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. அந்த 74 சிம்மாசனாதிபதிகள் அவர் ராமானுஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ண 74 சிம்மாசனாதிபதிகள் பேரெல்லாம் லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆனா என்னன்னா அந்த காலத்துல அம்மாள்னு பேர் வச்சுக்கிறது அந்த நாயிகா பாவத்துல ரொம்ப இன்வால்வ் ஆனவங்க அம்மாள் அப்படின்னு ஒரு அடைமொழி வச்சுக்கிட்டு மாதிரி தெரியும். நடாதூர் அம்மாள் அப்படிங்கிறவர் அவர். ஆனா ஹி வாஸ் அ மேல். ஸோ அதுவும் சிக்கல் இருக்கு சம்பவத்துல. அம்மாள் அப்படின்னாக்க வந்து மீன்ஸ் அந்த பாவ நிலையை தான் குறிக்குதே ஒழிஞ்சு அவங்க ஃபீமேல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அவர் சிம்மாசனாதிபதிகள்லாம் ஆமா, அவள் தாய் போல் கருணை கொண்டதால் அம்மாள்னு சொல்லப்பட்டார். அவ்வளவுதான். நடாதூர் அம்மாள், நடாத்தூர் அம்மாள்னு. கொங்கில் பிராட்டி, அப்புறம் வந்து இவங்க அந்த உறங்காவில்லிதாசர் அவங்களோட பொன்னாச்சி கிட்ட போய் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் கேளுலாம் ராமானுஜர் அமிச்சதா குறிப்பு இருக்கு. அதனால பொன்னாச்சி வந்து திருவாய்மொழி காலக்ஷேபம்லாம் கேட்டு அவங்க பெரிய ஸ்காலரா இருந்திருக்காங்க பொன்னாச்சி. தேங்க்ஸ் ஜாஜா. நன்றி நண்பர்களுக்கு, நன்றி. அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம். தேங்க்ஸ். நன்றி ஜாஜா.